அதாவது எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த உள்ளூராட்சி தேர்தல்களிலே போட்டியிடுவதற்கான ஒரு உக்தியாக தேசிய மக்கள் சக்தியானது முழுமையளவிலே அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா மற்றும் ஏனைய திட்டங்கள் வாயிலாக இராணுவத்தினரை ஈடுபடுத்தி இந்த தேர்தல் நிலைமைகளிடத்திலே ஒரு ஜனநாயகமின்மையை ஏற்படுத்துகின்றது. அதே நேரத்திலே இவர்கள் அபிவிருத்தி என்று சொல்லிக்கொண்டு அதாவது மக்களிடத்திலே ஒரு மாயையை ஏற்படுத்துவதற்கான தோற்றப்பாட்டை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நாங்கள் எப்போதுமே இந்த சிவில் நிர்வாகம் என்பது இராணுவ தலையீடுகளற்றதாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை சிவில் நிர்வாகத்தின் ஊடாக அணுகுவதாக இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றோம். அதற்காக போராடி வருகின்றோம். ஆனால் இந்த நிலைமையிலே அண்மையிலே அரசாங்கம் அறிவித்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமாக இருக்கலாம், அதற்கு பின்னராக இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் யாழ்ப்பாண பஸ் நிலையத்தை தூய்மிப்பதாக ஆரம்பித்த திட்டமாக இருக்கலாம். இவைகளிலே பெருமளவான இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டு இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். காரணம் ஏனென்றால் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலைமையிலே அரசாங்கத்தினுடைய சம்பளம் பெறுகின்ற ஒரு தரப்பாக இருக்கின்ற படையினரை இந்த விடயங்களில் ஈடுபடுத்துதல், இதற்கு மேலாக அதாவது ஒரு ஜனநாயக வரம்புகளுக்குள் செயற்பட வேண்டிய அரசாங்கம் இராணுவத்தினரை கொண்டு பல்வேறுபட்ட சிவில் அதிகாரிகள் ஊடாக மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களை மேற்கொள்வதனால் இங்கே ஒரு வகை இராணுவ மயமாக்கம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. அது நிகழ்ந்து வருகின்றது என்ற அடிப்படையிலே அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். அதாவது இந்த காலப்பகுதிகளிலே அதாவது தமிழ் மக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல்கள் ஜனாதிபதி தேர்தல்களுக்கு பின்பான ஒரு சூழ்நிலைகளிலே அதாவது ஜேவிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினர் தமிழ் மக்களுக்கு உடைய பிரச்சனைகளை நியாயபூர்வமாக அணுகுவார்கள் என்ற ஒரு எண்ணம் அதனுடைய வெளிப்பாடு எங்களிடத்திலே காணப்பட்டது. அதன் அடிப்படையிலே தான் தமிழ் மக்களில் கணிசமானவர்கள் கூட ஜேவிபியினருக்கு அதிக அளவிலே வாக்களித்திருந்தார்கள். அவர்கள் அதை அறிந்தோ அறியாமலோ இவர்களிடத்திலிருந்து தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு, அதே நேரத்திலே ஒரு நியாயபூர்வமான உரிமைகளை நிலைநிறுத்தத்தக்க விடயங்கள் நிலைநாட்டப்படும் என்ற அடிப்படையிலே வாக்களித்திருந்தார்கள். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் குழி தோண்டி புதைக்கும் விதமாக இன்று அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அதாவது ஜனாதிபதி தேர்தலின் போதான சந்தர்ப்பங்களிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூறியிருந்தார். அதாவது காணாமல் போனோர் தொடர்பாக கூட ஒரு கூற்றை அவர் மிகவும் அதாவது நாடகத்தனமாக கூறியிருந்தார். ஒவ்வொரு தாய்க்கும் ஒருவர் இறந்துவிட்டால் அதன் கவலை அந்த இறந்த அதாவது இறுதிக்கிரியைகளுடன் ஓரளவுக்கு குறைந்து செல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே, ஆனால் காணாமல் போன ஒரு தாயினுடைய இதயம் என்பது எவர் வந்து வீட்டை தட்டினாலும் தன்னுடைய பிள்ளை வருகின்றாளா என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் காணப்படும் என்று சொல்லியிருந்தார். இவ்வாறாக எல்லாம் அதே நேரத்திலே பௌத்த சிங்கள பேரணவாத ஆக்கிரமிப்பு, ஏனைய எந்த மதத்தினுடைய பேரணவாத ஆக்கிரமிப்புகள், மதவாதம், இனவாதம் என்று எதுவும் நடைபெறாது என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பதவியேற்றதன் பின்னரான ஒரு சூழ்நிலையிலே தையிட்டி விகாரையினுடைய காணிகள் தொடர்பாக அவர்கள் உண்மைக்கு புறம்பான ஒரு கதையை சொன்னார்கள். அதாவது அந்த காணி உரித்தாளர்கள் அந்த காணிகளை மாற்று காணிகளுக்காக விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கின்றார் என்று கௌரவ ஆளுநர் ஊடாக ஒரு கருத்தை சொன்னார்கள். அதன் பின்பதான சூழ்நிலையிலே அந்த மக்கள் மத விவகார அமைச்சரை சந்தித்து விட்டு வந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே 48 மணித்தியாலங்கள் கழிவதற்கு முன்னர் அந்த தையிட்டி விகாரையிலே புதிய கட்டுமானங்களுக்கு துறப்பு விழா நடத்துகின்றார்கள். அந்த சட்டவிரோத விகாரைகளை சட்டவிரோதமாக்குதல் இவை அகற்றப்பட முடியாது என்ற நிலைமைகளிலே அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது. இதே நேரத்திலே காணாமல் போனோர் தொடர்பாக எந்த விதமான பதிலளிப்புகளும் இல்லை. பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள் அரசியல் கைதிகள் விடயத்திலே எந்த விட்டுக் கொடுப்பும் மேற்கொள்ளப்பட முடியாது என்று. இவ்வாறாக தமிழ் மக்களுடைய எரிகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இனப்பிரச்சனை ஒன்றொன்று இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அதற்காக அவர்கள் சொல்லுகின்றார்கள் இங்கே வர்க்க பிரச்சனை மாத்திரம்தான் இருக்கின்றது, முதலாளித்துவ பிரச்சனை மாத்திரம்தான் இருக்கின்றது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமாக தணிந்துவிடும் என்று. இது எதை ஒத்தது என்று சொன்னால் முன்னைய காலங்களிலே ராஜபக்ஷ அரசாங்கம் அதாவது இது ஒரு நாடு என்ற அடிப்படையிலே இங்கே மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை, எல்லாமே ஒரு நாடு என்ற அடிப்படையிலே நீதி காலந்தாழ்த்தப்பட்டு செல்ல செல்ல அந்த கோரிக்கைகள் கரைந்துவிடும் என்ற எண்ணத்தில் செயற்பட்டதற்கு ஒப்பானது.
அதே நேரத்திலே உண்மையிலே இவர்கள் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிராக மிலேச்சத்தனமான யுத்தம் ஒன்றை ராஜபக்ஷ அரசாங்கம் முன்னெடுத்திருந்த காலப்பகுதியிலே இவர்கள் அரசுடன் இருந்தவர்கள், அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள். அதே நேரத்திலே போருக்கு தேவையான இலங்கை இராணுவத்திற்கு தேவையான ஆளணியை கிராமம் சென்று திரட்டியவர்கள் தான் இந்த ஜேவிபியினர். அவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்தி என்ற மூலாம் பூசிய வண்ணம் எங்களுடைய மக்களிடத்திலே பெரும் நன்மை பயப்பவர்களாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றார்கள். இவற்றை நாங்கள் மறக்கின்றோம். அடிப்படையிலே நாங்கள் இங்கே நீங்கள் சிவில் நிர்வாக விடயங்களிலே இராணுவத்தை கொண்டு செயற்பாடுகளை முன்னெடுக்க விரும்புகின்றீர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் உங்களை பார்த்து கேட்கின்றோம். சாதாரணமாக ஒரு யாழ்ப்பாண பஸ் நிலையத்தை தூய்மையாக்க வேண்டுமாக இருந்திருந்தால் நீங்கள் ஒரு பகிரங்க சிரமதானம் மூலம் அதனை செய்திருக்க முடியும். ஆனால் அதனை செய்யாது. அதே நேரத்தில் யாழ்ப்பாண மாநகர சபை அந்த விடயங்களுக்கு பொறுப்புள்ள திணைக்களமாக இருக்கின்றது, அதிகார சபையாக இருக்கின்றது. அதனிடத்திலே அதை பற்றி தொடர்பு கொண்டு கேட்டிருக்கலாம். மாநகர சபை உதாசீனம் செய்யும் என்றால் உங்களுடைய ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக கௌரவ ஆளுநர் அவர்கள் இருக்கின்றார். அந்த ஆளுநர் ஊடாக ஒரு அறிவித்தலை கொடுத்து அதனை துப்புரவு செய்திருக்கலாம். இது போக நீங்கள் கட்சி தொண்டர்களை பயன்படுத்தியோ அல்லது மக்களை சிரமதானத்துக்கு அழைத்தோ அந்த பணியை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் அவற்றை எல்லாம் விடுத்துவிட்டு இராணுவத்தினரை இந்த இடத்திலே அழைத்து வந்து இவர்கள் சிரமதானம் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அது இன்று அளவிலே, அதாவது கடந்த வாரம் கூட இராணுவம் இலங்கையிலே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் ஒரு தடை உத்தரவை விதித்திருந்தது. அவ்வாறாக மிலேச்சத்தனமான மனித உரிமை மீறல்கள், பாரதூரமான பாலியல் வெல்லுறவுகள், தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைகள் என்று புரிந்த பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை உடைய இராணுவத்திற்கு இவர்கள் வெள்ளையடிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லுகின்றார்கள், இராணுவத்தினருக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கு அவர்கள் தயாரில்லை என்பதை வலுவாக வெளிப்படுத்தி வருகின்றார்கள். நாங்கள் இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும். அதாவது கடந்த காலங்களிலே, அதாவது லலித் குகன் போன்ற இருவர் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியிலே வைத்து எங்களுடனும் அவர்கள் இணைந்து பல்வேறுபட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் கடத்தப்பட்டார்கள். அவர்கள் கடத்தப்பட்டதற்கான காரணம், அதாவது பற்றி அதிக அளவிலே ஜேவிபியினரும் போராட்டங்களை மேற்கொண்டு வந்தார்கள். அதே நேரத்தில் ஏனைய இடதுசாரி தரப்புகளும் போராட்டங்களிலே மேற்கொண்டு வந்த சரணங்களிலே ஜேவிபியினர் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் தொடர்பாக அன்றைய பொறுப்பில் இருந்த பாதுகாப்பு, அதாவது அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்கல அவர்கள் பாதுகாப்பு தரப்பினரிடம், லலித் குகன் போன்றவர்கள் பாதுகாப்பு தரப்பினருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஐநாவிலே தெரிவித்தார், கொழும்பிலே ஊடகவியலாளர்கள் மத்தியிலே தெரிவித்தார், யாழ்ப்பாணத்திலே நீதிமன்றத்திலே தெரிவித்தார். ஆனால் அந்த ஃபைல்களை கூட தூசி தட்ட முடியாத இயலுமையை கொண்டதா இன்றைய அரசாங்கம் என்று கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம். ஆனால் அங்கே இருப்பது எல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்றால் அவர்கள் இராணுவத்தை காட்டிக் கொடுப்பதற்கு எந்த வகையிலும் தயாரில்லை. எங்களுடைய மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக பேசுவதற்கோ அது பற்றி செயற்படுவதற்கோ இந்த அரசாங்கம் எந்த தயார் நிலையிலும் இல்லாமல் எங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு சொல்லுதல்களையும் அதே நேரத்தில் எங்களுடைய இனத்துக்கு சொல்ல வேண்டிய சர்வதேச, எங்களுக்கு இருக்கக்கூடிய சர்வதேச ஒத்துழைப்புகளை அழித்தொழிப்பதையும் காலந்தாழ்த்துவதை நோக்காக கொண்டு பல்வேறுபட்ட சாட்டுப்போக்குகளை சொல்லுகின்றார்கள். ஊழலை ஒழிப்போம் என்று வந்தவர்கள் இன்று ஊழலுக்கான கோவைகளை ஒழிக்கின்ற முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம். எத்தனை பேரை இந்த அரசாங்கம் கைது செய்தது? இங்கே மாவட்டங்கள் தோறும், மாகாணங்கள் தோறும், அதாவது தேசிய அளவிலும் ராஜபக்ஷாக்கள் செய்த ஊழல்களுக்கு இவர்கள் இன்று பாதுகாப்பளிக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அந்த இடத்திலே இவர்கள் இன்று, அதாவது இராணுவத்தினை கொண்டு பல்வேறுபட்ட சிரமதான திட்டங்களை ஏற்பாடு செய்து சில வீதிகளை அபிவிருத்தி செய்வதாக வரவு செலவு திட்டத்திலே சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுவதாக சொல்லுகின்றார்கள். அவர்கள் எத்தனை கோடிகளை கொண்டு வந்த போதும் இங்கே இருக்கின்ற தேவைகள் என்பது அதிகமாக இருக்கின்றது. அந்த இவர்கள் சொல்லுகின்ற ஒதுக்கீடு என்பது, அதாவது ஒரு 1500 கிலோமீட்டர் வீதிகளுடைய அபிவிருத்தியை மேற்கொள்வதாக சொல்லுகின்றார்கள். இந்த இடத்திலே உள்ளூராட்சி பற்றி சிந்திக்கின்ற ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது 1500 கிலோமீட்டர் வீதிகளிலே இலங்கையினுடைய வீதி கட்டமைப்பு என்பது வீதி அபிவிருத்தி அதிகார சபை, அதே நேரத்தில் மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களம், உள்ளூராட்சி மன்றங்கள் என்று அவர்களுக்கான வீதிகள் பகுக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறாக பகுக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே உள்ளூராட்சி மன்றங்களை சேர்ந்த வீதிகள் 750 கிலோமீட்டர்கள் அபிவிருத்தி செய்யப்படும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த திட்டங்கள் 5 வருடம்
அதாவது 5 வருட உத்தேசம் உள்ள திட்டங்கள். உத்தேச திட்டங்கள் என்பது எந்த அளவு தூரம் நடந்தேறும் என்பது எங்களுக்கு தெரியாது. மிகச் சின்ன உதாரணம் எங்களுடைய மக்கள் பார்க்க வேண்டும். அங்கே பல்வெட்டித்துறை பருத்தித்துறை பொன்னாலை வீதியை அதாவது முன்னர் பசில் ராஜபக்ஷ தலைமையிலானவர்கள் அடிக்கல் வைத்தார்கள், பின்னர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலானவர்கள் அடிக்கல் வைத்தார்கள், பின்னர் ஒவ்வொரு தரப்பாக மாறி மாறி அடிக்கல் வைக்கின்றார்களே தவிர வீதிகள் புனரமைக்கப்படவில்லை. அதுபோன்று வெளைப்பாடு கிராஞ்சி பகுதியிலே இருக்கின்ற வீதிகளுக்கு தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியினரும் அதற்கான அடிக்கல் வைப்பதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள். ஆளுங்கட்சிகள் ஆட்சிகள் மாறி மாறி வந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அந்த பூனேரி பிரதேசத்தில் இருக்கின்ற வீதிக்கு முயற்சிகள் நடக்கின்றது. ஆகவே மாறி மாறி இவர்கள் மாலைகளுக்கும் தாங்கள் திறப்பு விழாக்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப் போவதில்லை என்று கூறிக்கொண்டு கிராமங்களிலே அடிமட்ட மக்களிடத்திலே சென்று இந்த நடவடிக்கைகளை செய்கின்றார். அண்மையிலே அமைச்சர் அதாவது இலங்கையினுடைய பிரதம மந்திரி எதிர்வரும் நாட்களிலே யாழ்ப்பாணம் வருவதாக சொல்கின்றார்கள். அதனை அடுத்து ஜனாதிபதி வருவதாக சொல்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இவர்களை பார்த்து ஒன்றை கேட்கின்றோம். நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் என்றால் வருகின்றீர்கள். எங்களுடைய மக்களிடத்திலே காணாமல் போன தாய்மார் எத்தனை ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் கைதிகளுக்காக எங்களுடைய குடும்பங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நாளாந்த காணி விடுவிப்புக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். தையிட்டி முன்றலிலே நின்று தையிட்டி வீதியிலே நின்று எங்களுடைய மக்களும் அரசியல் கட்சிகளும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை பார்ப்பதற்கு வருவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை. மானிப்பாயிலே மக்கள் அது தொடர்பாக கேள்வி கேட்ட போது அதனை குழப்பி சென்றவர், அதாவது அதற்கு பதிலளிக்காமல் இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்க முடியாது என்று சென்றவர் தான் இந்த பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய. ஆகவே இவர் ஒரு கல்வியாளர் என்ற நிலைமையிலே இருந்து தடம் மாறி செயற்படுகின்றார். இந்த இடத்திலே நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். நீங்கள் பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடத்திலே அளித்துக் கொண்டு இன்றைய நாட்டை கட்டியெழுப்புகின்றோம், தேசத்தை மாற்றுகின்றோம் என்ற பொய்யான பாசப்பு வார்த்தைகளை கைவிடுங்கள். உரும்பிராயிலே இருக்கின்ற ஒரு கற்பக பிள்ளையார் வீதி என்கின்ற உரும்பிராய் வடக்கில் இருக்கின்ற வீதியை புனரமைப்பது தொடர்பாக அங்கே மண் ஆய்வு செய்கின்றார்களாம் என்று வீதி அபிவிருத்தி அதிகார சபை போன்ற திணைக்களங்களை கொண்டு சென்று அதாவது ஒரு பிரச்சாரம் நடக்கின்றது. ஆகவே அரசு திணைக்களங்கள் அங்கே துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன. அந்த இடத்திலே அந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் இருந்து வந்தவரிடம் அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் கேட்கின்றார், இந்த பிரதேசத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் எங்கே என்று. அப்போது அவர் சொல்லுகின்றார், அவர் இப்போது இல்லை, அவருடைய காலத்தில் எல்லாம் நடக்கும் என்று அந்த தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த வேட்பாளரை வெற்றி வாய்ப்பை ஊக்குவிக்கின்ற வகையிலே இங்கே செயற்பாடுகள் நடக்கின்றது. ஆகவே இந்த கோட்டபாய அரசாங்கத்திற்கும் இவர்களுக்குமான வித்தியாசம் என்பது, அதாவது கோட்டபாய அரசாங்கம் நேரடி வன்முறைகள் வாயிலாக எங்களுடைய மக்கள் மீது ஒரு இனப்படுகொலையை செய்தது. இவர்கள் அந்த இனப்படுகொலைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். இன்றும் கூட பௌத்த சிங்கள பேரினவாத சிந்தனையில் இருந்து தடம் மாறாது பயணிக்கின்றவர்களாக இன்று அவர்கள் எங்களுடைய மக்களிடத்திலே ஒரு ஏமாற்றுக்கரமான ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்கு காத்திருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய மக்கள் விழிப்படைய வேண்டும். அடிப்படையிலே நாங்கள் இராணுவமயமாக்கம், இந்த ஜனநாயக விரோத செயல்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏன் காரணம் என்னவென்றால் எங்களுடைய மக்கள் தொடர்பாக இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகள் பாரிய பொறுப்பு சொல்ல வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இன்று வதை முகாம்கள் பற்றி பேசப்படுகின்றது. இந்த வதை முகாம்கள் பட்டலந்த முகாம் பற்றி பேசப்படுகின்றது. நிச்சயமாக நாங்கள் அவற்றை வரவேற்கின்றோம். சிங்கள மக்களுக்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ அல்லது முஸ்லிம் மக்களுக்கோ இந்த நாட்டினுடைய இனங்களுக்கோ அல்லது சுற்றுலா பயணிகளாக வந்த மக்களுக்கு கூட இங்கே அடிப்படை உரிமைகள் மனித உரிமைகள் மீறப்படுமாயின் அது பற்றி விசாரணை அவசியம். ஆனால் இவர்கள் எதை செய்கின்றார்கள்? அரசியல் நோக்கம் கொண்ட விசாரணைகளை மாத்திரம் செய்கின்றார்கள். இந்த ஜேவிபியினருக்கு, இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு முதுகெலும்பு இருந்தால், இந்த ஜனாதிபதிக்கு முதுகெலும்பு இருந்தால், இந்த பிரதமருக்கு முதுகெலும்பு இருந்தால் நாங்கள் தட்டி கேட்கின்றோம். தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அத்தனை வதை முகாம்கள் தொடர்பாகவும் சர்வதேச அளவிலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். அவர் பற்றி விசாரணைகளை ஆரம்பியுங்கள்.